பதிவுல நாம பார்க்க போறது அமாவாசை நாள்ல மறந்து கூட இந்த தவறெல்லாம் நம்ம செய்திடவே கூடாது அப்படின்ற தகவல்கள். அமாவாசையில யாரெல்லாம் திதி கட்டாயம் கொடுக்கணும், யாரெல்லாம் திதி கொடுக்க கூடாது அப்படின்றத பற்றியும் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து அமாவாசை தினத்தன்று எந்த காய்களை சமைக்கணும், எந்த காய்களெல்லாம் சமைக்க கூடாது அப்படின்றதை பற்றியும், காகத்திற்கு எதை உணவாக அளிக்கணும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போறோம். இந்த பதிவு உங்க தலைமுறைக்கே நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழு தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது கலை. இது தெய்வீக கலை சேனல். ஆன்மீக தகவல், பக்தி பாடல் மற்றும் ராசி பலன்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வருடத்துல எல்லா மாதமும் தான் அமாவாசை திதி வரும். அப்படி வந்தாலும் அதுல 3 அமாவாசை திதி ரொம்ப சிறப்பானது. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசியில வரக்கூடிய மாலை அமாவாசை ஆகிய 3 அமாவாசைகளும் முக்கியமானது. ஆடி அமாவாசை தினத்தன்று பித்ருக்கள் பிதுர்லோகத்தில் இருந்து பூலோகம் செல்வதாக ஐதீகம். அவர்கள் மகாலய அமாவாசையில பூலோகம் வந்தடைவாங்க. மகாலயபட்ச காலத்துல பூலோகத்துல இருந்து அருளும் செய்வாங்க. அதனாலதான் அமாவாசை நாட்கள்ல கோலம் போடுவதை தவிர்க்கணும். முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு கோலம் இடலாம். முன்னோர்களின் படத்திற்கு துளசி சாற்றுவது அவசியம். அமாவாசை தினத்தன்று யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. வாசலிலும் பூஜை அறையிலும் கோலம் போடவும் கூடாது. அதற்கு பதிலாக தண்ணீர் தெளித்து விட்டால் போதுமானது. சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து விட்டால் மட்டும் போதுமானது. அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை வழிபட்டு படையல் இடுவது அவசியம். காகத்திற்கு சோறு வைப்பது மிகவும் அவசியம். அமாவாசை தினத்தன்று அசைவம் சாப்பிடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் வீட்டிற்கு வரும் நேரம் வாசலை சுத்தம் செய்து வைக்கணும். அதே போல அமாவாசை தினத்தன்று கண்டிப்பாக முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. அதே போல முன்னோர்களுக்கு பிடித்த உணவை அந்த நாள்ல சமைக்கணும், சமைத்து படையலிடணும். முன்னோர்களுக்கு படையலிடாம யாருமே சாப்பிடக்கூடாது. குழந்தைகள்லாம் மற்றும் சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்க இருந்தா அவங்க சாப்பிடலாம். அன்றைய நாள்ல விரதம் இருப்பது அவசியம். முடியாதவர்கள், இல்ல வயதானவங்க, இல்ல மாத்திரை ஏதேனும் உட்கொள்பவங்க எல்லாம் பால் அல்லது பழங்களை மட்டும் சாப்பிட்டு உணவு நீங்க படையலிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். முன்னோர்களுக்கு விளக்கு ஏற்றி படையலிட்டு பின்பு கற்பூர ஆரத்தி எடுத்த பின்னர் சாப்பிடலாம். காகம் அப்படின்றது முன்னோர்களின் அம்சமாக சொல்லப்படுது. அதனால வீட்டுல இருப்பவங்க சாப்பிடும் முன்பு உணவை காகத்திற்கும் படைப்பது அவசியம். காகத்திற்கு சாதம், காய்கறி, குழம்பு ஆகியவற்றுடன் நெய் சேர்த்தும் படைப்பது சிறப்பு வாய்ந்தது. காகங்கள் அமாவாசை தினத்தன்று நாம் வைத்த உணவை சாப்பிட்டா முன்னோர்கள் சாப்பிட்டதாகவே ஐதீகம். அரிசி, தானியங்களை அன்றைய தினம் தானமிட்டால் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது காலகாலமாக கடைபிடிக்கப்பட்ட நம்பிக்கையா இருக்குங்க. அமாவாசை தினத்தை எக்காரணம் கொண்டும் தவறவிடக் கூடாதுங்க. மாதவிடாய் காலத்துல பூஜை அறைக்கு செல்லாமல் உணவை மட்டும் சமைத்து வைக்கலாம். ஆண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை தினத்தன்று திதி கொடுக்க முடியல அப்படின்றவங்க, முன்னோர்கள் இறந்த திதி அன்று தவசம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அப்படி இல்லைன்னா புரட்டாசியில வரக்கூடிய அமாவாசையில திதி கொடுப்பது, தர்ப்பணம் செய்வது அவசியம். இந்த 2025ஆம் ஆண்டு மகாலய அமாவாசை செப்டம்பர் மாதம் 21/9/2025 அன்று மகாலய அமாவாசை வருது. அமாவாசை தினத்தன்று யாரெல்லாம் திதி கொடுக்க கூடாது அப்படின்றத பற்றி இப்ப பார்க்கலாம். அமாவாசை தினத்தன்று பெற்றோர் உயிருடன் இருப்பவர்கள் தர்ப்பணம் செய்ய கூடாது. பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும் போது மகன் திதி கொடுக்க கூடாது. அப்பா உள்ளவர்கள், அதாவது அவங்க அப்பா தான் அவங்க அப்பாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு, முன்னோர்களுக்கு எல்லாம் திதி கொடுக்கணும். அப்பா இருந்தா மகன் திதி கொடுக்க கூடாது. தன்னுடைய அப்பா அம்மா உயிருடன் இருக்கும் போது மாமியார் மாமனாருக்கு திதி கொடுக்க கூடாது. அதாவது மனைவியின் அப்பா அம்மாவிற்கு திதி கொடுக்க கூடாது. குழந்தை பிறந்து 15 நாளுக்குள் அமாவாசை திதி கொடுக்க கூடாது. அதற்கு பதிலாக அடுத்து வரும் அமாவாசையில் வழிபாடு செய்யலாம். வீட்டில் அல்லது பங்காளிகள் யாரேனும் இறந்திருந்தா 13வது நாள் அல்லது 15வது நாள் காரியம் செய்யாமல் தர்ப்பணம் செய்ய கூடாது. திதி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அமாவாசை தினத்தன்று அம்மா அப்பா இருவரையும் இழந்தவர்கள்
அல்லது அம்மா அல்லது அப்பா யாரேனும் ஒருவரை இழந்தவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த அமாவாசை தினத்தன்று சில காய்கறிகளை சேர்த்து சமைப்பது முக்கியமானது. அதே போல சில காய்கறிகளை தவிர்க்க வேண்டும் என்பதும் முக்கியமானவை. அமாவாசை நாள்ல சில உணவுகளை கட்டாயம் சமைக்கணும்னு சொல்வாங்க. அதிலும் புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசையில கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து மறைந்த முன்னோர்களின் புகைப்படத்தை சுத்தம் செய்து பொட்டு வைத்து பூ வைத்து படையிடுவது அவசியம். அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு செய்யும் உணவுகள்ல சில காய்களை பயன்படுத்த கூடாது. அதே போல சில காய்களை சேர்த்து சமைக்கும் போது வீட்டிற்கு நன்மை உண்டாகும் என்பது ஐதீகம். அதிலும் பார்த்தீங்கன்னா அமாவாசையில செய்யக்கூடிய காய்கறி எல்லாம் வாழைக்காய், பூசணிக்காய், தண்டு, அகத்திக்கீரை, பாகற்காய், பலாக்காய் இவைகளுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு. இதற்கு புராணங்கள்ல கதை ஒன்றும் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த கதை எதற்கு சமமானவை என்பதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டுல ஸ்ராத்தம் செய்யற காரணத்தினால தனது வீட்டிற்கு உணவு அருந்த வேண்டும் என அழைப்பு விட்டார். வசிஷ்டரின் அழைப்பை ஏற்று விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்களை கொண்டு உணவு சமைக்க வேண்டும்னு சொல்லி இருந்தார். இதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து போனார். ஆனாலும் வசிஷ்டரின் மனைவி அருந்ததி விஸ்வாமித்திரரின் வார்த்தைகளை ஏற்று 1008 காய்களுடன் சமைக்கிறன்னு மிகவும் பணிவுடன் அந்த பதில அளித்தாங்க. அதன் பிறகு சமையலும் செய்து வாழை இலை போட்டு பரிமாற தொடங்கினாங்க உணவு அருந்ததி. ஆனா அதை பார்த்த விஸ்வாமித்திரர் கோபம் அடைஞ்சாரு. என்ன இது, நான் 1008 காய்கறிகள் தானே கேட்டேன்னு சொன்னாரு. அதற்கு அருந்ததி, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை முனிவரே, நான் 1008 காய்களை தான் வைத்திருக்கேன்னு சொல்லி இருந்தாங்க. அதற்கு அவங்க விளக்கமும் அளித்தாங்க. அதாவது பாகற்காய் 100 காய்களுக்கும், பிரண்டை 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்களுக்கும் சமம். இவை 1000 காய்கள் ஆகிவிட்டன. இதோ 8 வாழைக்காய் வைத்திருக்கிறேன். மொத்தம் 1008 காய்கள் ஆகின்றன. முனிவர் அருந்ததியின் புக்தி கூர்மையை பாராட்டினார் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க. அமாவாசையில காய், கனி, கிழங்கு, கீரை சமைக்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுது. அமாவாசை சமையலிலும் சரி, அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களிலும் சரி வாழைக்காய் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. வாழை இலை வாழையாக நம்முடைய குலம் தலைப்பதற்காக வாழைக்காய் கொடுப்பதுன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதே போல அமாவாசையில வாழைக்காய், பூசணிக்காய், தண்டு, அகத்திக்கீரை, பாகற்காய் கண்டிப்பா சமைக்கணும்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சமைக்க கூடாது அப்படின்ற பொருட்கள் பாத்தீங்கன்னா அமாவாசை தினத்தன்று அசைவம் சமைக்க கூடாது. காய்கறிகள்ல முட்டைக்கோஸ், முள்ளங்கி, நூக்கல், காலிஃபிளவர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போன்ற காய்களை சமைக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அமாவாசை தினத்தன்று முறையாக முன்னோர்களை வழிபாடு செய்வதன் மூலம் கோடி செல்வம் தேடி வரும். உங்கள் வம்சமே கோடீஸ்வர யோகம் பெறுங்க. அதனால அமாவாசை நாள்ல எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும், என்ன காய்கள் சமைக்கணும்னு முழு தகவல்களும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு தகவலுடன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.